அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்டில டெய்லி நியூஸ் டோஸ்ல ஜூன் 3 ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் தி இந்து அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்னை வெல்கம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. வெரி வெரி தேங்க்யூ. எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட தொடர்ந்து அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்ல தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே வி கேன் கோ டு எடிட்டோரியல். ஏன்னா மற்ற இதுல ஸ்டேட் நியூஸஸ் எதுலையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எதுவும் இல்லை. எடிட்டோரியல்லுமே பாத்தீங்க அப்படின்னா த ஆர்வஸ்ட் சைனா வான்ஸ் இன் ஒன் இந்தியா cannot அஃபோர்ட் இதுவும், அதுக்கப்புறம் மற்ற 3 எடிட்டோரியலும் வேஸ்ட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து லேண்ட் பூலிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எடிட்டோரியல். ஸோ இது ரெண்டு எடிட்டோரியல்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சைனாஸ் ஹார்வெஸ்ட், அது என்னங்க அந்த எர்லி ஹார்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் அம்பாசிடர் இவர். ஓகேங்களா? அசோக் கே காந்தா. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா இப்ப ஒரு புது டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? சைனா எப்பயுமே இட் இஸ் நோன் ஃபார் மெனி ஃபாலோயிங் மெனி டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சலாமி ஸ்லைசிங். சலாமி ஸ்லைசிங் டெக்னிக் அப்படின்னு வந்து ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். அதாவது வந்து இப்ப பெரிய லேண்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த லேண்டை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கும். ஃபர்ஸ்ட் இந்த லேண்டை மட்டும் கேப்சர் பண்ணும், அப்புறம் இந்த லேண்டை கேப்சர் பண்ணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர்றது. ஓகேங்களா? லாங் பீரியட் வெயிட்டிங் கேம் அவங்க ஆடுவாங்க. அதே மாதிரி வந்து தே ஆர் ஆல்சோ நோன் ஃபார் பாம் அண்ட் ஃபைவ் ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது என்னங்க பாம் அண்ட் ஃபைவ் ஃபிங்கர் அப்படின்னா டிபெட். அந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாய் சின், அதுக்கப்புறம் நேபாள், சிக்கிம், பூட்டான், அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ். இதுதான் பாம் அண்ட் ஃபைவ் ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி சைனா இஸ் அகெயின் எம்ப்ளாயிங் அண்ட் ஏர்லி ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து இந்த எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாரு. அது என்னங்க ஏர்லி ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்ப ஒரு ஹார்வெஸ்ட் வருது. ஒரு பயிரை எப்ப நம்ம அறுவடை பண்ணுவோம்? விளையும் போது. சில நேரங்கள்ல early-ஆ சில இடங்கள்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா சில நேரங்கள்ல earlier-ஆ வந்து பயிர் விளைஞ்சிரும். சில இடத்துல விளையாது. அப்ப அந்த இடத்த மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சைனா என்ன நினைக்குது அப்படின்னா, we are having dispute with three different sections. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா we are having dispute between three different sections of India and China. இந்தியா இங்க டிபெட் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து நார்த்தன் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்தர்ன் செக்ஷன், இது சென்ட்ரல் செக்ஷன், அதுக்கப்புறம் இது வந்து ஈஸ்டர்ன் செக்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 இடத்துல நமக்கு வந்து மொத்தமா வந்து ஆஹ் நமக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? அதுல சைனா என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு சிக்கிம்ல இருக்க இடத்த மட்டும் நம்ம we will go and diplomatically we will try to solve the issue. மத்த செக்ஷன் எல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ டிப்ளமேட்டிக்கலி இட் வில் பி அன் அட்வான்டேஜ், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த டாக் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஷார்ட் டேர்ம் கெயினா கூட இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் பிலிம்ஸ் கொஸ்டின். டிப்ளமசி that trades long-term strategic interest for short-term optics is self-defeating அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதோடைய இந்த இந்த எடிட்டோரியலோட மொத்த தீமே. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 2005 நம்ம வந்து வி ஹாவ் டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டுங்க. ஓகேங்களா? 2005ல வி ஆர் ஹேவிங் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் நெகோசியேஷன்ஸ். ஓகேங்களா? ரெண்டு இம்பார்ட்டன்டான ஆளுங்க மத்தியில, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மத்தியில ஒரு நெகோசியேஷன் நடந்துச்சு. அதுல கார்னர் ஸ்டோனா நம்ம வந்து சில பிரின்சிபல்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் அண்ட் கைடிங் பிரின்சிபல்ஸ் விச் ஹஸ் பீன் சைன்ட் இன் 2005. அதுல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 3 எக்ஸ்பிளிசிட்லி என்வசேஜஸ் பேக்கேஜ்டு செட்டில்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லுது சைனா, தனித்தனியா செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுதுல்ல, அந்த டைம்ல நம்ம பேக்கேஜ்டு செட்டில்மெண்ட் தான் பண்ணணும். அதாவது மொத்தமா
நார்தன், சென்ட்ரல், ஈஸ்டர்ன் செக்டார் மொத்தமா சேர்த்து தான் நம்ம டிஸ்பியூட்டை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இட் ஷுட் ஆல்சோ ஹாவ் பொலிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் ரெண்டு இருதரப்பு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து பேசி அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா ஃபைனலா வி ஹாவ் டு செட்டில் டீலியனேட் பண்ணி அப்புறம் டிமார்க்கேட் பண்ணணும். இது வந்து இந்தியாவது, இந்த இடம் வந்து சைனாவது அப்படின்னு வந்து டிமார்க்கேஷன் அதுக்கப்புறமா லாஸ்டா பண்ணணும். ஆனா இந்த சைனா இப்ப என்ன பண்ணுது, ஃபர்ஸ்டே டிமார்க்கேட் பண்ணிடணும் அப்படின்னு. ஓகேங்களா? ஏன் வந்து இந்த பேக்கேஜ் செட்டில்மெண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னும் அவர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைனா இந்தியா பார்டர் இருக்கு பாத்தீங்களா, பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்டர்லிங்க்டு. ஒன்னோட ஒண்ணு வந்து பின்னி பிணைஞ்சதா இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தனித்தனியா நம்ம பண்ணோம்னா we will lose the advantage for the negotiation. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கிம் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கிம் வந்து ஸ்டேட்ல இருக்குல்ல. இப்போ இங்க சிக்கிம் எடுத்துக்கோங்க. சிக்கிம்ல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோக்லம் இஷ்யூ ஒரு ப்ராப்ளம். டோக்லம் இஷ்யூ. ஓகேங்களா? டோக்லம் இஷ்யூ ஒரு ப்ராப்ளம். டோக்லம் ஓட வந்து கனெக்டட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டோக்லம் இஷ்யூவை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப சிக்கிம் டிஸ்பியூட்டை மட்டும் நம்ம தனியா பாக்குறோம், தனியா வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இத லிவரேஜா வச்சு சைனா என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டானை ப்ரெஷரைஸ் பண்ணி டோக்லம் இஷ்யூவை சரி பண்ணிடுவாங்க. டோக்லம் இஷ்யூவை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டோக்லம் வில் கிவ் தெம் த காரிடார். ஓகேங்களா? என்ன டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு வந்து சிலிகுரி காரிடார் ஒரு காரிடார். ஓகேங்களா? சிலிகுரி காரிடார். அந்த சிலிகுரி காரிடாருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து வாட்ச் பண்ற மாதிரி சைனா வந்து கேன் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு பாசிபிலிட்டிய ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? சோ இத மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒட்டு மொத்தமா தான் நம்மளால வந்து கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அதுலதான் சில இம்பார்ட்டன்டான இடத்தெல்லாம் சொல்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு 1890s கிரேட் பிரிட்டன் சைனா கன்வென்ஷன், அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா மவுண்ட் ஜிப்மோச்சி அப்படிங்கிற ஒரு மவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இட் வில் பி த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த சிக்கிம் டிபெட் பவுண்டரி அப்படின்ட்டு. ஆனா அதோட அசர்ஷன் என்ன அப்படின்னா அந்த கிரசன்ட் மாதிரி இருக்குல்ல, இப்ப மவுண்ட் இப்படி இருக்குன்னா இந்த கிரசன்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த கிரசன்ட் எங்க தொடங்குதோ அந்த இடம் டிபெட், இந்த இடம் வந்து பூட்டான் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க, சிக்கிம்னு போட்டிருப்பாங்க. ஆனா அது வந்து அதுல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எரர் பண்ணி இப்போ வந்து அதுலயும் வந்து முட்டிட்டு நிக்குது. ஓகேங்களா? சோ இந்த விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஜாம்பெல்ரி அப்படிங்கிற ஒரு ரிட்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஜாம்பெல்ரி ரிட்ஜ். இந்த ஜாம்பெல்ரி ரிட்ஜ் வந்து சிலிகுரி காரிடாருக்கு அந்த நேரோ ஸ்ட்ரிப்பை ஸ்ட்ரெயிட்டாவே பாக்குற மாதிரியான ஒரு ஒரு எட்ஜை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த ஜாம்புல்ரி ரிட்ஜ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது சிக்கிம்ல இருக்கு. ஓகே, இதுதான் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஏரியா. இது ஒன் ஆஃப் த ஏரியா. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் செட்டில்மெண்ட் வில் மேக் பூட்டான் வல்னரபிள் ஃபார் த சைனா. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. அண்ட் தென் தேர் ஆர் சம் ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் த செட்டில்மெண்ட். ஓகேங்களா? இப்ப சிக்கிம் பார்டர் மட்டும் நம்ம தனியா பார்க்க முடியாது. ஏன்னா 2020ல நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் லடாக்ல சைனீஸ் ஆர்மி வந்து டிரான்ஸ் அக்ரஷன் பண்ணுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம மல்டிபிள் வேஸ்ல வந்து அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா சைனா வந்து நம்மள ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சது, ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சது. அதுல ஒன் ஆஃப் த திங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி கன்சாலிடேஷன், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல மிலிட்ரி கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து டிபெட்டியன் சவுத் டிபெட் அப்படிங்கிற அந்த நரேட்டிவ், சாங்மன், அதாவது அருணாச்சல பிரதேச அவங்க சவுத் டிபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் டிபெட் அதோட பேர் வந்து அவங்க வச்சிருக்க பேர் வந்து ஜாங்மன் அருணாச்சல பிரதேசுக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து அந்த நரேட்டிவை கட்டமைக்கிறது, அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இவங்க ரீநேம் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பார்டர் டிஃபென்ஸ் வில்லேஜஸ் அலாங் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷரைசிங் டாக்டிக்ஸை வந்து அவங்க ஈடுபடுறாங்க. ஓகே, அப்ப நம்ம எதுல வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா
த்ரீ இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸ் இருக்குங்க. அதுல நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. இதுதான் டோக்லம் பிளாட்டூ. ஓகேங்களா? இது பூட்டானுக்கு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இந்தியா வந்து இதுல பூட்டானுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்குது. அண்ட் வி ஆர் ஆல்சோ இன்சிஸ்டிங் எனிதிங் விச் யூ ஆர் கோயிங் டு செட்டில் வித் ரெஸ்பெக்ட் டு டோக்லம் இஷ்யூ, இட் ஷுட் பி a ட்ரை பார்ட்டி ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இந்தியா வில் ஆல்சோ இன்வால்வ். இந்தியா, பூட்டான், சைனா இவங்க 3 பேரும் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பிளாட்டூவை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா அவங்களால வந்து சீக்கிரமா இந்த சிலிகுரி காரிடாரை வந்து கேப்சர் பண்ண முடியும். இந்த சிலிகுரி காரிடார் இஸ் த கேட்வே ஃபார் நார்த் ஈஸ்ட் அண்ட் இட் வில் பிகம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மோர் வல்னரபிள் டியூரிங் த வார் டைம். ஓகேங்களா? அப்ப 3 பிரின்சிபல், இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலை we should follow with respect to these kinds of negotiation. First of all, no standalone Sikkim settlement. ஓகேங்களா? செரி பிக்கிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த செரி பிக்கிங் ஆக்டிவிட்டியை சைனா பண்ணுவாங்க. அதை நம்ம என்டர்டைன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்ஏசில பீஸ் நிலவணும். அதுக்கப்புறமா தான் நம்ம நார்மலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் வி ஷுட் ஹேவ் த டாக்ஸ். நெக்ஸ்ட், காம்ப்ரிஹென்சிவ் பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? வெறும்னா வந்து நம்ம ஆபீசர்ஸ்குள்ள பேசுறது மட்டுமே இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும், பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் இருக்கணும். ஏன்னா அவங்களாலதான் வந்து ஒரு லாஸ்டிங் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் இருந்தாதான் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸுக்கு அதை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அப்படிங்கிற இந்த த்ரீ பிரின்சிபலை எப்பயுமே ஃபாலோ பண்ணா நல்லது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் ஈரான் நெகோசியேஷன்ஸ் நமக்கு தேவையில்ல, ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியாச்சு. நெக்ஸ்ட், ஹவு லேண்ட் பூலிங் சால்வ்ஸ் த அக்விசிஷன் ரூட்ஸ். அப்ப லேண்ட் பூலிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லேண்ட் பூலிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வாலண்டரியா, தன்னெழுச்சியா வந்து மக்களே தங்களுடைய லேண்டை வந்து கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் பூலிங். ஓகேங்களா? இதான் இதோடைய டெஃபினேஷன் இருக்கு பாருங்க. இதான் இன்ட்ரோடக்ஷன். லேண்ட் பூலிங்கான இன்ட்ரோடக்ஷன் இதுதான். லேண்ட் பூலிங் மாடல் அப்படிங்கிறது லேண்ட் ஓனர்ஸ் வாலண்டரிலி கான்ட்ரிபியூட் லேண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசீவ் அ போர்ஷன் ஆஃப் சர்வீஸ் லேண்ட் இன் ரிட்டர்ன். ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய லேண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வரைக்குமா, இந்த இந்த இடம் வந்து வாலண்டரியா வந்து கொடுத்துருவாங்க. 1/3 ஆஃப் த போர்ஷனோ இல்லைன்னா வந்து 12%, 25% ஆஃப் த லேண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த லேண்டை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டியை அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். மிச்சம் இருக்க லேண்டை வந்து அந்த ஓனர்கிட்டயே கொடுத்துருவாங்க. அப்ப அதுவும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி எல்லாம் பக்கத்திலேயே ரோடு இருக்கிறதுனால, இல்லைன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் திங்ஸ் இருக்கிறதுனால இந்த மிச்சம் இருக்க லேண்டோடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா ஏறிடும். ஓகேங்களா? திஸ் வில் காம்பன்சேட் ஃபார் திஸ் லாஸ் ஃபார் த ஓனர். ஓகே, இதுதான் வந்து லேண்ட் பூலிங். ஓகேங்களா? இதுல ஆனா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் அட்வான்டேஜஸ் ஆர் தேர், சம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் தேர் அண்ட் தேர் இஸ் அ வே ஃபார்வர்ட் இன் திஸ் ஆர்டிகல். அதை நம்ம என்னங்கிறத கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வித் லேண்ட் அக்விசிஷன் என்ன அப்படின்னா, இட் பிகம்ஸ் இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஜென்ரலா லேண்ட் அக்விசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஏன்னா லேண்ட் இஸ் அ எமோஷனல் திங். ஓகேங்களா? இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இதுக்கு பாத்தீங்க, ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு எமோஷனலான ஒரு திங். ஓகே, அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா மாறுது. அதுக்கப்புறம் ஒரு இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் ஃபினான்ஷியல் பர்டன். ஓகேங்களா? அதுவும் இல்லாம ஆஃப்டர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் டிரான்ஸ்பரன்சி லேண்ட், அது அந்த ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து இன்னும் அதிகமான ஒரு ஃபினான்ஷியல் பர்டனா வந்து ஸ்டேட்டுக்கும் மாறுது. அண்ட் தென் with respect to acquisition, it is a time consuming process, and it also and it also include rehabilitation and resettlement provisions. இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் we have rehabilitation and resettlement provisions and financial obligations. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த லேண்ட் அக்விசிஷன்ஸ்ல. ஆனா இதுவே வந்து நம்ம லேண்ட் பூலிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there are some strength. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். கவர்மெண்ட் தன்னிச்சையா மக்களே, சிட்டிசன்ஸே வந்து தன்னுடைய லேண்டை கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் அ சிட்டிசன் சென்ட்ரிக் பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலி ஆல்சோ இட் இஸ் செல்ஃப் சஸ்டெய்னிங். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சார்ஜஸ் கொடுக்க தேவையில்ல, கவர்மெண்ட்டும் காசு கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி லேண்ட் இழப்புக்கான லேண்டை நம்ம வந்து காசை வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
லேண்டோடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏறுறதன் மூலமா நம்ம ரீஹேப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஃபினான்ஷியலி செல்ஃப் சஸ்டெய்னிங். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓனர்ஸ் வந்து வேற எங்கேயும் டிஸ்பிளேஸ் பண்ண தேவையில்ல, டிஸ்பிளேஸ் இருக்க தேவையில்ல. அண்ட் தென் இட் ஆல்சோ என்ஷூர் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும், கவர்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், சிட்டிசன்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல லேண்ட் ஓனர்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா மாறுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம லேண்ட் இருக்கிறதுனால ஃபாஸ்டர் அர்பன் டெவலப்மெண்ட் நடக்குது. அண்ட் இட் ஆல்சோ ப்ரிசர்வ்ஸ் என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாஸ். ஏன்னா இப்போ லேண்ட் கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஃபாரஸ்ட்டை தான் போய் அழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வந்து லேண்ட் பூலிங்ல இருக்கு. ஆனாலும் இவ்வளோ இருந்தாலும் என்னென்னலாம் இதோட கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேண்ட் பூலிங் உடைய கிரிட்டிசிசமா வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ராப்ரியேஷன் பண்ற ரோல், இன்ஸ்டிடியூஷன் ரோல், இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணாம சில நேரங்கள்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து டிஜிட்டைஸ்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு நீங்க எடுத்துக்க போறீங்க, வாலண்டரி காம்பன்சேஷன் எவ்வளவு இருக்க போகுது, இந்த இந்த விஷயங்கள் சொல்லாம இருக்கும். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஐடியா இல்லாம இருக்கும் ஓனருக்கு. ஓகே, அப்படிலாம் இருக்கும்போது ஓனரால வந்து வாலண்டரியா தன்னுடைய லேண்டை கொடுக்க முடியாது. தென் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த சக்சஸ் ஆஃப் த லேண்ட் பூலிங் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான லெஜிஸ்லேஷன் இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டான லீகல் ப்ராசஸ் இருக்கணும், லெஜிஸ்லேஷன். அதுக்கப்புறமா வந்து லேண்ட் கோஆர்டினேஷன் மெக்கானிசம் இருக்கணும், அட்ஜஸ்டட் லேண்ட் கான்ட்ரிபியூஷன் மெக்கானிசம். ஸ்கீம் வந்து அக்செப்டபிள் ஆக்குறதுக்கு லேண்ட் காம்பன்சேஷன் கான்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் கரெக்டா இருக்கணும். ஃபினான்ஷியல் மாடல் அதே மாதிரியே வந்து காஸ்ட் பெனிஃபிட்டோட இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பிளானிங், கோஆர்டினேஷன், இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா லேண்ட் வந்து அக்யூஸ் பண்ணி வச்சிருவாங்க, அவங்க லேண்ட் வந்து சப்மிட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்காம போயிடும், இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு நடக்கும், 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அப்ப கரெக்டான அந்த பிளானிங், கோஆர்டினேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து வரவங்க லேண்டை வந்து கரெக்டா கொடுப்பாங்க. ஓகேங்களா? லோக்கலைஸ்டு இனோவேஷன். ஓகேங்களா? அந்த மாடல், அந்த ஃபிளெக்சிபிலிட்டி மாடல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டா இருந்தாதான் அந்த லேண்ட் பூலிங்கோடைய அந்த சக்சஸ் வந்து ரேட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாஸ் சிப் இண்டஸ்ட்ரி. சிப் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நித்தி ஆயோக் வந்து இப்போ ஃபான்டியர் டெக் ஹப் அப்படின்னு ஒரு 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 ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றதா, ஒரு அதாவது 2 மெசேஜை வந்து சொல்றாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட வல்னரபிலிட்டி இல்ல சேலஞ்சு, இன்னொன்னு வந்து இந்தியாவோட நெசசிட்டி அப்ஜெக்டிவா சொல்றாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்தியா ஃபேசஸ் அ ஸ்டீப் சேலஞ்ச் இன் டெவலப்பிங் வேர்ல்டு கிளாஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே சமயத்துல national interest is necessitating India to dwell in this chip manufacturing company, which means chip manufacturing facility. ஓகேங்களா? இதுக்காக இந்தியா என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்கு அப்படின்னா, செமிகண்டக்டர், இந்தியா செமிகண்டக்டர் மிஷன்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், சப்சிடைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இன்சென்டிவ் இன்சென்டிவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்சென்டிவைசிங். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். செமிகண்டக்டர் மிஷன்ல we have included a corpus of 76,000 crores. செமிகண்டக்டர் ஃபேப்ரிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவைசஸ் த காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இந்த இந்தியா வந்து எக்கோசிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த செமிகண்டக்டர்ஸ் எக்கோசிஸ்டம், அது டொமஸ்டிக் டிமாண்டை லோக்கலா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆம், இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் பார்ட்ஸ், இட் இஸ் யூஸ்ட் இன் த டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ், விச் ஆர் ஆல் நெசசரி ஃபார் த இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஆனா இந்த டிஃபென்ஸ் பார்ட் எல்லாம் நம்ம எங்க தான் ப்ரொக்யூர் பண்றோம்? இட் இஸ் ப்ரொக்யூர்ட் அவுட் சைட் இந்தியா, விச் இஸ் காம்ப்ரமைசிங் த நேஷனல் செக்யூரிட்டி. ஏன்னா இப்போ தைவானை நம்பிதான் இருக்கும். ஆனா இப்ப பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பாருங்க, திடீர்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலி சைனா வந்து தைவானை பிடிச்சிருது, இல்லைன்னா வந்து தைவான்லயே வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் நடக்குது, இல்லைன்னா ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்ல இப்போ வார் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வார்னால வந்து நமக்கு அந்த லாஜிஸ்டிக் பிரச்சனைனால சப்ளை செயின் பாதிக்கப்படுது. அப்படின்னும் பொழுது நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டியும் ஒரு கேள்விக்குறியாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஓகேங்களா? அப்ப நம்ப நம்மளுடைய அந்த சிப் இண்டஸ்ட்ரிய வளர்க்குற கட்டாயத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குங்க. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபேபுக்கு கெஸ்டேஷன் பீரியட் இருக்கு. இந்த ஒரு ஃபேப தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு 5 வருஷம் ஆகுமா. ஓகேங்களா? அந்த இண்டஸ்ட்ரி வந்து கரெக்டா வந்து ஃபார்ம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 10 வருஷத்துல நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு இல்லைன்னா நம்மளுடைய அந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மட்டும் நமக்கு 45 to 60 பில்லியன் டாலர்ஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல தேவை. ஓகேங்களா? ஆனா நம்ம அதை நினைச்சு மட்டும் நம்மளால வந்து சும்மா இருந்துட முடியாது. அப்ப நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஷுட் இந்தியா ஃபோக்கஸ்? இட் ஷுட் ஹாவ் அ செலக்டிவ் டெப்த். அப்ப எல்லாத்துலயும் நம்ம குளோபல் கண்டக்டர் செமி எக்கோசிஸ்டம் இமீடியட்டா ரெசிப்ரோகேட் பண்ணணும் இல்லைன்னா ரெப்ளிகேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் செக்மெண்ட்ஸ்ல மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் மாதிரியான, ஏரோஸ்பேஸ் மாதிரியான எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கோர் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து பார்க்கணும். பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு, லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு, லேபர் இன்டென்சிவா இருக்கு. அப்ப வேலையும் கொடுக்க முடியும். ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? டு ஸ்கேல், அதாவது வந்து லாபம் ஈட்டுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கு. அப்ப அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசைன் கேப்பபிலிட்டிஸ சைட் பை சைடு வி ஹாவ் டு டெவலப். ஓகேங்களா? டிசைன் கேப்பபிலிட்டிஸ். ஏன்னா இந்தியாவுக்கு சில இன்னரண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னென்ன அட்வான்டேஜ்? மார்க்கெட், நம்மளால வந்து மார்க்கெட் ரொம்ப பெருசு. எலக்ட்ரானிக் டிமாண்ட்ஸ், எலக்ட்ரானிக் டு கேட்ஜெட்ஸுக்கான டிமாண்ட் ரொம்ப பெருசு. அதே மாதிரி டேலண்ட் பேஸ் இருக்கு. பேக்கேஜிங் கெப்பாசிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? குளோபல் ஹப்பா ஆகுற அளவுக்கு நம்ம கிட்ட பேக்கேஜிங் கெப்பாசிட்டி இருக்கு. டிசைன் எக்கோசிஸ்டமும் இருக்கு. இண்டஸ்ட்ரி டிசைன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால வாட் வி ஹாவ் டு டூ வாட் வி ஹாவ் டு டூ டு பிகம் அ குளோபல் சிப் மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னா, சாவரின் டிசைன் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு டிசைன் இருக்கணும். நம்ம வி ஷுட் நாட் மிமிக் த குளோபல் டிசைன்ஸ். ஸ்ட்ரென்தன் த ஆர்&டி. ஆர்&டியை நம்ம வந்து வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன். அதே மாதிரி ஃப்ரான்டியர் ரிசர்ச், அதாவது வந்து நியூவர் ஏரியாஸுக்கு நம்ம அந்த ரிசர்ச்சை வந்து செலவு பண்ணணும். ஏஐ இன் செமிகண்டக்டர் இன்ஜினியரிங்கும் நம்ம வந்து வி ஹாவ் டு என்கரேஜ். லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிப் மேனுஃபேக்சரிங் வளர்க்கறதுக்கான ஒரு முறையா நம்ம செயல்படுத்தணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வி ஷுட் ஆல்சோ நீட் டு ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் இவி சப்ளை செயின். மேல சப்ளை செயின் ஆஃப் ஷிப், இங்க கீழே வந்து இவி சப்ளை செயினை பத்தி பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கிட்டத்தட்ட வந்து 2.5 மில்லியன் வெஹிக்கல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் நம்ம வந்து வித்திருக்கோமா. ஓகேங்களா? விச் இஸ் அ என்கரேஜிங் சைன் ஃபார் அஸ். ஓகே. ஆனா இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வி ஆர் ஸ்லோலி மூவிங் ஃப்ரம் அ ஃபாசில் ஃபியூயல் டிபெண்டன்ட் எக்கனாமி ஆர் கண்ட்ரி டு த டிபெண்டன்ஸ் ஆஃப் த லித்தியன் அயான் பேட்டரி டிபெண்டன்ட், இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ ஒரு இம்போர்ட்ல இருந்து இன்னொரு இம்போர்ட்டுக்கு தான் நீங்க ஜம்ப் ஆகுறீங்க. அப்ப அது நம்மளுடைய லாங் டேர்ம் விஷனுக்கு மறுபடியும் ஆபத்து தான். ஓகேங்களா? சோ நம்ம அப்ப வேற என்னதாங்க பண்ணணும் அப்படின்னா, 3 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு வந்து சப்ளை செயின் ரெசிலியன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அப்புறம் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. இதெல்லாம் இருக்கு. சப்ளை செயின் ரெசிலியன்ஸ்னா என்ன? இப்ப ஒரு ஆஹ், ஒரு ஒரு லித்தியம் அயான் பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத ஃபர்ஸ்ட் மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அத ஒரு ஹார்பர்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அத வந்து ப்ரொடியூசர் கிட்ட விக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, இந்த சப்ளை செயின் இருக்குல்ல, இந்த சப்ளை செயின்ல ஏதாவது ஒண்ணு கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் வந்து இந்த ப்ரொடியூசருக்கு வராது. ஓகேங்களா? அப்போ அப்ப இந்த சப்ளை செயின் ரெசிலியன்ஸா ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு சப்ளையரை மட்டும் நம்ம நம்ப முடியாது. நிறைய சப்ளையரை நம்பணும். ஒவ்வொரு இதுக்கும் நிறைய நிறைய சப்ளையரை நம்பணும். அப்போ ஒரு இடத்துல கட் ஆனாலும் இன்னொரு இடத்துல இருந்து நம்மளால வந்து மறுபடியும் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி நமக்கு இருக்கணும். அதாவது எந்த சப்ளையர் கிட்ட வந்தாலும் வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும்.
ஓகேங்களா? இதெல்லாம் தான் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிய நம்மளுக்கு குடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நேர் ஆப்போசிட்டா நம்ம we are only dependent on Chinese manufacturing. Significant share only dependent on Chinese manufacturing ஆ இருக்கு. ஓகேங்களா? அப்ப சைனாலயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டைட்டர் டெக்னாலஜி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. அவங்களுடைய டொமஸ்டிக் டிமாண்டுக்கு ப்ரியாரிட்டைசேஷன் கொடுக்குறாங்க. இது மட்டும் பத்தாம வெஸ்ட் ஏசியா கான்ஃபிளிக்ட் வேற இருக்கு. அப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் எலிவேட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஆகும் பொழுது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ப்ராடக்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சாதாரண மக்கள் கிட்ட நம்மளால வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ நம்ம நியர் டேர்ம் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா சப்ளை சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன் சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி மாதிரியான அந்த அவுட் சோர்சிங்கா இருக்கணும். அதே மாதிரி இல்லாம வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் த அதர் ஏரியாஸ் ஆல்சோ. லித்தியம் அயான் பேட்டரிக்கு பதிலாக சோடியம் அயான் பேட்டரி இப்போ வந்து வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா? அது வந்து ஃபுல் சப்ஸ்டிடியூட்டா இன்னும் மாறல. பட் வி கேன் எக்ஸ்ப்ளோர். அதே மாதிரி டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு இவி சப்ளை செயின் அலையன்ஸ் நம்ம வந்து வி ஹாவ் டு ஃபார்ம் வித் ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ். அப்ப விச் ஷுட் ஸ்பேன் ஃப்ரம் மினரல்ல இருந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து டெக்னாலஜில இருந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்மளால வந்து டீரிஸ்க் பண்ண முடியும் டிஸ்ட்ரிபியூட் த ரிஸ்க் அக்ராஸ் த ஜாகிரபிஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம விச் வில் டீப்பன் த டொமஸ்டிக் கேப்பபிலிட்டி ஓவர் த டைம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் ருத்ரா M2 மிசைல் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரையல்ஸ்ல வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரையலா மாறி இருக்கு. ஓகேங்களா? இதை யாரு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்ஓ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஆர்ஓவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த ஃபிளைட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இண்டிஜினியஸ் ருத்ரா M2 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகே, ஏர் டு சர்ஃபேஸ்னும் போது மேல இருந்து ஏர்ல இருந்து தான் இந்த சர்ஃபேஸ் இந்த மிசைலை வந்து விடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இட் ஹாஸ் ஸ்ட்ரென்தன் த இந்தியாஸ் எஃபெக்ட்ஸ் டு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இந்த மிசைல் இந்த இண்டிஜினியஸ் மிசைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா அதை பத்தி ஏதாவது கேட்கறாங்கனாலே இந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்த வார்த்தைலாம் நம்ம ஸ்டாக் பாயிண்ட்ஸா வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ ஏர் டு இது ஏர் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால இத ஏர்ல இருந்து தான் ஏர்பான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஒடிசால சிமிலிபால் டைகர்ஸ் ரிசர்வ்ஸ்ல டிரான்ஸ்லோகேட் பண்ணப்பட்ட ஒரு டைகரஸ் பேர் வந்து ஜெனட். ஓகேங்களா? இந்த ஜெனித் டைகர் வந்து மகாராஷ்டிரால இருந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு 4 டைகர்ஸ் வந்து ஆஹ், இது பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இட் கேவ் பர்த். ஓகே. ஸோ இந்த சிமிலிபால் வந்து ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங் நடந்தது. ஓகேங்களா? இந்த சிமிலிபால் டைகர் ரிசர்வ்ல ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங் நடந்து இந்த டைகர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Black கலர்ல இருக்கும். Black கலர் வந்து ஒரு சப் டைப் கிடையாது. ஆனா ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஜெனட்டிக் இருக்கக்கூடிய அந்த டைகர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைகர்ஸ்குள்ளேயே வந்து மேட் பண்ணதுனால அதோடைய மெலனின் டெஃபிஷியன்சி வந்து ஆகி அந்த மாதிரி வந்து Black டைகர்ஸா வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? இதோடைய திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஜெனட்டிக் ட்ரிஃப்டிங். அது மட்டும் இல்லாம இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹாபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேங்களா? அந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்காக. அப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஜினெத் அப்படிங்கிற அந்த டைகர்ஸை வந்து சிமிலிபால்லயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ சிம்லிபால் வந்து ஒடிசால இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மேப் இது. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா இஸ் லூசிங் த எபிலிட்டி டு பில்ட் இட்ஸ் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கிளைமேட் சயின்ஸ் ரிப்போர்ட் வந்து சில சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கவர்னன்ஸ்ல நீங்க எழுதலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா எழுதலாம். என்னன்னா ஆத்ம நிர்பர் சேலஞ்ச் இருக்குல்ல, ஆத்ம நிர்பர்
இதுல டிரைவ்ல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டொமஸ்டிக் கெப்பாசிட்டி மேனுஃபேக்சரிங்க்கு நம்மளுடைய அந்த இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் இந்த இ மார்க்கெட் கவர்மெண்ட் இ மார்க்கெட் போர்ட்டல்ல they made it mandatory for public scientific institutions to procure the procurement. ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு லோவஸ்ட் பிட்டிங் வெண்டார் இந்தியன் வெண்டார் கிட்டயே வாங்குறதுக்கு மேண்டட்டரி பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த எக்யூப்மெண்ட் பில்டு பண்றதுக்கான அந்த நெசசிட்டி ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்குல்ல, அதை இந்தியன் வெண்டர்ஸால கொடுக்க முடியல. அப்ப குளோபல் டெண்டருக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த குளோபல் டெண்டருமே வந்து பியூரோக்ராட்டிக் அடல்ஸால டிலே ஆகி நிக்குது. அப்ப நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுறோம். ஓகேங்களா, இத கவர்னன்ஸ் உடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியரா, டிராபேக்கா, ஆத்ம நிர்பர் டிரைவுக்கு ஒரு ஃபெயிலியரா இல்ல டிராபேக்கா நீங்க கிரிட்டிசிசமா எழுதலாம். ஃபெயிலியர்னு கிடையாது, கிரிட்டிசிசமா எழுதலாம். ஓகேங்களா, அண்ட் தென் இங்க ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்ட்டு. இந்த சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் இஸ் அ பிவைக்யூ. ஓகேங்களா, விச் இஸ் அ காஸ்ட் ஆஃப் டேமேஜஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்ட்ரா டன் ஆஃப் CO2. ஒரு எக்ஸ்ட்ரா டன் ஆஃப் CO2னால எவ்வளவு சோஷியலா வந்து அது டேமேஜை ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த ஒரு காஸ்ட். அப்புறம் பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து பொல்யூட் பண்றாங்களோ அவங்க காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் இந்தியா எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்லயும் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்ஸ், பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் அப்படின்ட்டு. தென் ரெனியூபிள் எனர்ஜி பாருங்க, நம்ம சிம்பிளா வந்து வி ஆர் திங்கிங் தட் ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து ரெனியூபிள் எனர்ஜி மாத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா இந்த ரெனியூபிள் எனர்ஜில மாறுறதன் மூலமா நம்ம லாங் டேர்ம்ல என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம கணக்குலயே கொண்டுறது இல்லை. நேச்சுரல் ரிசோர்சஸ் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெனியூபிள் எனர்ஜி நம்ம எப்படியெல்லாம் வந்து இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை ஹார்னஸிங் டேம்ஸ். டேம்னால வாட்டர் ரிசோர்ஸ் மூலமா நம்ம வந்து சில நேரங்கள்ல எடுப்போமா. அது இல்லாம சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜி மூலமாவும் நம்ம வி வில் கெட் த கெயின் த ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இதனாலலாம் வந்து லாங் டேர்மா நேச்சுரல் ரிசோர்ஸஸுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னும் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் தென் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா has pledged 500 gigawatt of non-fossil fuel capacity by 2030. Okay, it is a prelims point for you. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இன்னொரு கொடுமை. பாத்தீங்க அப்படின்னா, எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி வந்து டெல்லி ஸ்டடி பண்ணிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த் ஏர் பொல்யூட்டன்ஸ் கேன் பிரீச் பிளசன்டல் பேரியர்ஸ். ஓகேங்களா, ஸோ இட் வில் அஃபெக்ட் த ஃபியூட்டஸ் ஆஃப் க்ரோயிங் ஃபுட்டஸ். ஓகேங்களா, அந்த ஏர் பொல்யூட்டன்ட் என்ன ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 PM2.5 பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 கேன் ஆஸ் த எபிலிட்டி டு பிரீச் த பிளசன்டல். ஓகேங்களா, பிளசன்டல் கேப் உள்ள போயிட்டு ஃபியூட்டஸ் growth பாதிக்கிறதுக்கு, அந்த ஃபியூட்டஸ் growth பாதிச்சது அப்படின்னா லோ வெயிட்டாவோ இல்ல ப்ரீடம் பர்த்தாவோ இல்லைன்னா வந்து ப்ரீ எக்லம்சியா அப்படிங்கிற அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரீ எக்கம்ப்ளிசியானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இன் மதர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான இது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிலிம்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வித் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஆனா ரீப்ளேஸ் பண்ணாலுமே இத 5 வருஷத்துக்கு இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து கேரி ஓவர் பண்ண போறாங்க. சைமல்டேனியஸா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 5 இயர்ஸ் கழிச்சு டிஸ்கார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல அவுட்புட், இன்புட் அப்புறம் சர்வீஸ் பிரைசஸ்னு 3 கேட்டகரியா வந்து நம்ம பிரைசஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண போறாங்க. ஓகே, அவுட்புட், இன்புட், சர்வீஸ் பிரைசஸ் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான் கேட்பாங்க, கேள்வியா கேட்பாங்க. ஓகே, தென் ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் ஆஃப் த இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட்ஸ். இதன் மூலமா நம்மளால வந்து இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கா வந்து அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க.
இந்த சீரீஸை. அண்ட் WPA உடைய இப்ப இருக்க பேஸ் இயரையுமே வந்து மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2011-12 இருந்தது, 22-23 வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும், சர்வீசஸ் PPA பொறுத்த வரைக்கும் 7 சர்வீசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து இன்க்ரீஸும் பண்ண போறதா சொல்றாங்க. அதனால இந்த 7 சர்வீசஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாது. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த WPA இருக்கட்டும், அவுட்புட் PPA இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பை மந்த்லியா வந்து இது மந்த்லியா கம்பைல் பண்ண போறாங்க. பை மந்த்லி இல்ல, சாரி, இட் இஸ் கம்பைல்ட் ஆன் அ மந்த்லி பேசிஸ். இட் வில் பி கம்பைல்ட் ஆன் அ மந்த்லி பேசிஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடேஸ் D&D இஸ் ஓவர். வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓ சாரி, இங்க ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதையும் சொல்லிடுறேன். ஸோ போல்டி பொலைட்ஸ், சாரி, பொலைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபயர் பால் ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. பொலைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீட்ராயர் இருக்குல்ல, மீட்டையார். இந்த மீட்டையார் வந்து கிரவுண்டுக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போல்டி அப்படிங்கிற இந்த ஃபார்மை வந்து எடுக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதோட டேர்ம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, ஃபயர் பால் ஆகி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வானமுனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வானமுனியா மாறுது அப்படின்னா இந்த வானமுனிக்கு பேர் வந்து பொலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இஃப் தே பிகம் பிரைட் எனஃப் டு பிகம் ஃபயர் பால். அது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் பால் வந்து ஃப்ராக்மெண்டா வைலண்ட்லி இட் இஸ் ஃப்ராக்மெண்டட். ஓகேங்களா, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுமா. ஓகே, ஸோ அஸ்ட்ரானமஸ் இது வந்து பொலைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இதையும் பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொலைட், டேர்ம் பொலைட் இஸ் இன் நியூஸ், ரீசென்ட்லி இன் நியூஸ், அது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த இனிஷியேட்டிவை ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் லெட் them know that the D&D is back. Daily news and dose is back. Okay, thank you. All the best. ஜாலியா இருங்க.